கங்கா என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. ரிசப்ஷன் ஆர்டர் சீக்கிரம் கொடுக்கணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்கு தான் டைம் இருக்குல்ல. சீக்கிரம் முடிச்சா ஒரு வேலை முடியும்ல. வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? இந்த எடுபடி வேலை செய்யறத நீங்க நிறுத்தவே மாட்டீங்களா? ஏன் கங்கா என்ன திட்டுற? எதை சொன்னாலும் இப்படி ஒரு மூஞ்ச எங்க இருந்து தான் கொண்டு வருவீங்களோ எனக்கு தெரியல. பச்சை புள்ள மாதிரி. நான் பச்சை குழந்தை தான் கங்கா. அத்தை தான். சொல்லுங்க அத்தை. தம்பி, மத்தியானம் வரும்போது ஸ்வீட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? வாங்கிட்டு வரேன் அத்தை. என்ன ஸ்வீட் வேணும்? நல்லதா பார்த்து ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரிங்க அத்தை. நீ ஏமா அவங்கள தொந்தரவு பண்ற? நான் இங்க தானே இருக்கேன். ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. இந்த வயத்தை தூக்கிட்டு லொங்கு லொங்குன்னு போவியா? அதெல்லாம் குழந்தைக்காக ஒரு வாக்கிங் தானேமா. நீ சும்மா சும்மா குமரன் மாமாவை தொந்தரவு பண்ணாத. அப்புறம் அக்கா கோச்சுக்க போறா. இதுல கோச்சிக்க என்னடி இருக்க? வீட்டுக்கு சாப்பிட வர வழியில கடையில ஏறி ஸ்வீட் வாங்கணும், அவ்வளவுதானே. உனக்கு அக்காவை பத்தி தெரியாதா? ஏன் புருஷனியா வேலை வாங்குறேன்னு பட்டுன்னு அவளுக்கு கோவம் வந்துருமா? குமரன் நான் தூக்கி வளர்த்த புள்ள. அவ புருஷன் ஆனதெல்லாம் அப்புறம்தான். நான் கேக்கதான் செய்வேன். முறையா இருக்க போய் தான் மருமகன்னு சொல்றேன். இல்லன்னா அது எனக்கு மகன்டி. யாராவது போன் பண்ணா உடனே வேலையை விட்டுட்டு கிளம்பிடுறது. எங்க அம்மா என்ன மருந்தா கேட்டுச்சு? ஸ்வீட் தானே கேட்டுச்சு. புது மருமவன் ஸ்வீட் இல்லாம சாப்பிட மாட்டாரோ? அக்கா வாயம்மனா, உட்கார், வந்துடுறேன். சரி மாமா. ஆஹா, இஸ்கே போயிடு குமரா. பாடி வந்து உட்காரு. மாமா எங்க போறாரு? வீட்டுக்கு ஒரு விஐபி தங்க வந்திருக்கார்ல, அதனால உன் மாமாவுக்கு ஃபுல் டைம் வீட்டு வேலை தான். அம்மா ஏண்டி இந்த தாங்குது? ஏதோ பிரசிடென்ட்டே வீட்டுல வந்து தங்கி இருக்கிற மாதிரி. மாப்பிள்ள சகப்பரிசி தான் சாப்பிடுவாரு, மாப்பிள்ள அங்கதான் உட்காருவாரு, மாப்பிள்ள தழகிலாதான் நடப்பாரு. ஒரே மாப்பிள்ள புராணம் தான். இப்பதான் அம்மா போன் பண்ணி விஜய்க்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்லுச்சு. அதுக்குதான் உன் மாமா ஓடுறாரு. காவேரி அக்கா, நம்ம வீட்ல கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இல்ல? ஆமாண்டி, நானும் அவளும் தான் பிரெக்னண்டா இருக்கோம். ஆனா அம்மா அவளை தானே தூக்கி வச்சு கொண்டாடுது. அம்மா விடு, குமரன் மாமாவே அவ மேல எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாரு. இதேதான்க்கா எனக்கும். நிவனுக்கும் காவேரிக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? நான் நிவனோட வைஃப், அவ ஏன் அக்கா, அவ்வளவுதானே. ஆனா அப்படி கிடையாது. காவேரி மேல நிவனுக்கு அப்படி ஒரு அக்கறை. அவ பிரெக்னண்டா இருக்கிறது இவர்கிட்ட தான் சொன்னாலாம். இவருதான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனாராம். எதை சொல்ல எதை விடுறதுனே தெரியலக்கா. இன்னைக்கு கூட சண்டைக்கா. என்னாச்சுடி? எல்லாம் காவேரிய வச்சுதான். நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் தான். ஆனா அப்படி ஆயிடுதுக்கா. காவேரி நம்ம அக்கா, நம்ம பாசமா இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது போல. அது என்னவோ உண்மைதாண்டி. ஏங்க, திரும்பவும் ஜாப் வேகன்சி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆன்லைன்ல நம்ம ஏதாவது சர்ச் பண்ணா அந்த சஜஷனுக்கு ரிலேட்டடா வரும்ல. உனக்கு அம்மா போட்டிருந்தப்ப கூட அது ரிலேட்டடா வீடியோஸ் வந்துச்சு. அது மாதிரி இப்போ என் ஃபோனை ஓப்பன் பண்ணாலே என் ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஜாப் வேகன்சி எல்லாம் காட்டுது. அதான் ஏதோ செட்டிங்ஸ்ல போய் ஆஃப் பண்ணி வச்சுட்டா சஜஷன்ல காட்டாது அப்படின்னு சொன்னீங்க. என் போன்ல அப்படிதானே பண்ணி கொடுத்தீங்க. ஆமா, அந்த மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. பண்ணுங்க. எதுக்கு முறைக்கிறீங்க? முறைக்கல, சும்மா பார்த்தேன். இல்ல, நீங்க முறைச்சீங்க. ஏண்டி, நான் ஜாப் தானே தேடுறேன். அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் காட்டுதுன்னா அது நல்ல விஷயம் தானே. அது எதுக்கு ஆஃப் பண்ணி வைக்கணும்?
பாரு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு ஓப்பனிங் காட்டுது. இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றத பத்தி யோசிங்கன்னு சொன்னேன்ல. அதுவும் பண்ணலாமா? இப்போதைக்கு இந்த ஜாப் கிடைச்சா பெட்டர் ஆகும்னு ஃபீல் ஆகுது. நல்ல பேக்கேஜா இருக்கு காவேரி. அதெல்லாம் வேண்டாங்க. காவேரி, வாமா. இந்தாங்க தம்பி. இளநீர் இந்தா, நீ எடுத்துக்கோ. ஏன் அத்தை கேப்பே விடாம ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? நான் தான் எனக்காக ஸ்பெஷலா எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல. கடைக்கு போனப்ப இளநீ வாங்கிட்டு வந்தேன்ப்பா. நான் எப்பவும் கங்காவுக்கு வாங்கிட்டு வரதான். இதுல ஸ்பெஷலா எல்லாம் ஒண்ணும் இல்ல. கங்காவை நான் எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டேனோ அதே மாதிரி காவேரியையும் நான் பாத்துக்கணும்ல. அப்போ இது உங்க பொண்ணுக்காக வந்த ஸ்பெஷலா? பக்கத்து இலைக்கு பாயாசமா அப்படியே எனக்கும் கொடுத்துட்டீங்க. ஆ? என்ன தம்பி நீங்க, உங்களுக்கும் தான்ப்பா வாங்கிட்டு வந்தேன். ஏங்க, இது உங்களுக்கு வந்த ஸ்பெஷல் தான். எதை கொடுத்தாலும் நீங்க இப்படி ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்களா? அதான் அம்மா ஏதோ சமாளிக்கிறேன்னு ட்ரை பண்ணிட்டு இப்படி முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கு. என்னடி நீ எப்படி சொல்ற? நான் எல்லாருக்கும் தாண்டி வாங்கிட்டு வந்தேன். சரி சரி. ஓகே அத்தை, ஃப்ரீயா விடுங்க. சரிப்பா, நீங்க குடிச்சிட்டு இருங்க. மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நான் வந்து கூப்பிடுறேன். ஐயோ, அதுக்குள்ள லஞ்சா? அத்தை இப்படி சாப்பாடை போட்டு டயர்ட் ஆக்குனா எப்படி? இப்பெல்லாம் வேணாம். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வரேன். அத்தை ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. ஆரம்பத்துல நீங்க எப்படிதான் என்கிட்ட பாசமா இருந்தீங்க. நான் மிஸ் பண்ண எங்க அம்மா பாசத்தை உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். வீட்டுல என் சித்தி பாட்டி இப்படி இவங்க எல்லாருமே என்ன நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க ஒரு மாதிரி, அது எப்படி சொல்றது, வாஞ்சியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. அந்த அத்தையை தான் நான் எவ்வளவு நாளா மிஸ் பண்ணேன். இதோ இப்ப திரும்பவும் அந்த அத்தையை பார்க்கறேன். நீங்க எப்பவும் இப்படியே இருங்க அத்தை. நீங்க இப்படிலாம் கேர் பண்ணிக்கிறது எனக்கு வேணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் கவனிப்பெல்லாம் நான் கேட்கல. பாசமா பேசுறீங்கல்ல, அது எனக்கு எப்பவுமே வேணும் அத்தை. ஒருவேளை நான் திரும்ப ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட உங்க பையனை நினைச்சு என்ன கண்டீங்க. என்ன 4 அடி கூட அடிங்க. ஆனா எப்பவுமே வெறுத்துறாதீங்க அத்தை. என்ன தம்பி நீங்க? ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல காவேரி, இந்த 2 நாளாவே நான் இழந்த எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. நீ என் கூட இருக்கிறது மட்டுமே அதுக்கு காரணமா எனக்கு தோணல. அத்தையோட அந்த பாசத்தையும் நான் மிஸ் பண்ணிருக்கேன். நான் நிஜமாவே ஒரு அம்மாவோட பாசத்தை இந்த 2 நாளா அத்தை கிட்ட ஃபீல் பண்றேன். இது எப்பவுமே எனக்கு வேணும் அத்தை.